1957 சோவியத் இன்ஜினியர்கள் ஒரு விண்கலம் நிச்சயம் வெடித்து விழும் என்று தெரிந்திருந்தும் அதை விண்ணில் அனுப்பினார்கள். விளாடிமிர் கோமரோவ் அந்த மரண பயணத்தில் ஏறினார். அவர் தனது நண்பன் யூரி கெகாரினின் உயிரை காப்பாற்ற தன்னை தியாகம் செய்தார். சோயூஸ் 1 விண்கலம் குவேடோவில் போனதும் எல்லாம் தவறாக ஆரம்பித்தது. சோலார் பேனல்கள் திறக்கவில்லை. கட்டுப்பாட்டு சிஸ்டம் செயலிழந்தது. கோமரோவின் ரேடியோ செய்திகள் பீதியில் நிறைந்திருந்தன. பூமிக்கு திரும்பும்போது அவரது பாராசூட்டுகள் சிக்கிக் கொண்டன. அவர் தனது மனைவியுடன் கடைசி உரையாடலில் அழுதார். பின்னர் அவர் தன்னை மரணத்திற்கு அனுப்பிய அதிகாரிகளை சபித்தார். விண்கலம் பூமியில் விழுந்து வெடித்தது. கோமரோவின் எரிந்த உடல் ஒரு குழியில் கண்டெடுக்கப்பட்டது. விண்வெளி போட்டியின் மனித விலை இதுதான்.